மாணிக், நீங்க குடிப்பீங்களா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் குடிச்சா யாருமா சொன்னா? சட்டை எல்லாம் வேர்வையா இருக்கு, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. சட்டை ரெட்டா இருந்து கண்ணு வேர்வையா இருந்தா குடிச்சிருக்கேன்னு அர்த்தமா? போய் சொல்லாதீங்க மாணிக். என் போனை கூட பிக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் போனுக்குடா. என் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க மேல பைத்தியமா இருக்கணும், உங்கள மாதிரி அழகா 2 குழந்தைங்க பெத்துக்கணும். தோ இவன் இருக்கானே திருட்டு பையன், 2 குழந்தைய இவன் மடியில உட்கார வச்சு காது குத்தணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், டெய்லி உங்க முதுகு மேல சாஞ்சு தூங்கணும். அப்படி இப்படின்னு இந்த மாதிரி எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? இப்ப கூட எங்க அப்பா அங்க இழுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு போகணும்னு சொல்றாங்க. அவரோட கடைசி ஆசையே அவருக்கு உங்க கையால பால் ஊத்தணும். நான் உங்களை தேடி ரோடா பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க எங்க வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, கிளாசிக்கல். அது தீனா மாஸ்டர் தான். நிறுத்துங்க. சரி, அழுடாடே. உன்னை ரொம்ப பிடிக்கும் மாணிக். I love you மாணிக். ஹலோ. போச்சா? மாமா. காச்சு புறா மாமா செத்து போயிட்டாரா? யானி யானி சொன்னா. யாரையே கடிஞ்சு பேச மாட்டாரே. அப்பேற்பட்ட உத்தமனாச்சே. எப்படியப்பா போனீங்க? எப்படியப்பா போனீங்க? எங்க இருக்கா யாரு? யாரு? பாத்துட்டேன். என்ன கூப்பிடுறாரு பாரு. யாரா? அங்க பாரா. ஹாய் மாப்பிள்ளை. ஏய், என்னடா? யார் அவ? அவங்க சுத்த வேஸ்ட். பத்தியா என்னடா ஆச்சு? செத்தது கீர்த்தி சித்தப்பா. மாணிக். மாணிக். போயிட்டு அப்புறமா வாங்க. லட்சு லட்சுன்னு ஆசாசையா கூப்பிடுவீங்களேப்பா, இப்படி பசக்கன்னு போயிட்டீங்களே. ஐயா மவராசா, ஒத்தையா உழைச்சானே இந்த குடும்பத்துக்கு. உனக்கு தெரிஞ்சிச்சா? வெரி குட் ஃபேமிலி. நீ நல்ல இடத்துல வாக்கப்பட போற. கை கொடு. ஆல் தி பெஸ்ட். உங்க மாமியார ரொம்ப கேட்டதா சொல்லு. அக்கா, என் புருஷன் என்னை விட உங்க மேலதாக்கா பாசம் வச்சிருந்தாரு. அண்ணி சாப்பிட்டாங்களா, அண்ணி தூங்கிட்டாங்களான்னு கேப்பாருக்கா. இப்ப யாருக்கா கேப்பாங்க?
சை அட்டட்டட்டட்டட்டா. இந்தாங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ். அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன நம்மால் இன்னைக்கு கும்முனுக்குது. அட்டட்டட்டா. நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்கல்ல? இவனு யாரா? சாப்பிடாம எப்படி போறது? இன்னும் ஊருக்கு போலையாங்க? போன மாப்பிள்ள இருந்த அடுத்த பார்த்துட்டு போங்க. என்ன சொல்றாரு மாப்பிள்ள? மாமா வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? செம்மையா எக்ஸசைஸ் பண்றீங்க போல. பா ஐயோ 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 ஐயோ, என்ன இப்படி மெலிஞ்சு போச்சு? தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் லூசுகு கட்சியின் தலைவர் திரு மேலவாசகம் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிருக்கு போராடிய நிலையில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக மூவா ஆவா கட்சியின் தலைவர் திரு துன்பநாதன் அவர்கள் வரும் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருக்கு பல்வேறு கட்சியின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளார். முதல்வரின் முதல் கையெழுத்தாக அடிக்கல் நாட்ட உள்ளார். எங்க அண்ணனையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ பதவி ஏற்க போறியா? நீ பதவி ஏற்கிற வரைக்கும் உயிரோட இருந்ததாடா. டேய் வாங்கிட்டாடா? வாங்கின்னு வரலண்ணா. வாங்கிட்டு வரலையா? சாவுடா. குஞ்சாஹி அண்ணே, இவன் தான் நம்ம பேக்க போட்டவன். அவன் வாயில ஒத்துக்கிட்டானே. இவனா? இந்த பொடி பையன் நம்ம பேக்க போட்டா? ஆமாண்ணே. உன் பேர் என்னடா? நீ ப்ரோ. எனக்கே தெரியாம என் பேக்க போட்டேடா. யாருக்கு சந்தேகம் வராம போட்டிருக்க? அதுவும் ஸ்மூத்தா போட்டிருக்க. நான் தூங்கிட்டேன்டா. இல்லாட்டி தொட்டுக்க முடியுமாடா என் பேக்க? வலிக்குதுடா. கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படா இருக்க முடியும்? எத்தனை பேரா செஞ்சீங்க? 2 பேரு. 2 பேர் தான் செஞ்சீங்களா? டேய், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட், நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்கப் போட்டாங்கடா. ஐயோ நான் போடல ப்ரோ. நான் 2 பேரும் ஆளை வச்சு தான் போட்டேன். தெரியும்டா, உன் பின்னாடி ஒண்ணுமே இல்லாத பேரு தெரியும்டா. நீ ஆளை வச்சு தான் போட்டிருப்பேன்னு. நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்கப் போட்டாங்கடா. ஏய், ஒருவேளை மூவா ஆவா ஆளுங்களா நீங்க? ஒருவேளை சொர்ண காலா இருக்குமோ? ஏய், அவன் போட்டோ வச்சுக்கிறியா? இருக்குண்ணா இருக்குண்ணா. இருக்கா? தெரியுமா? இருக்கா? இது இருக்குண்ணா. அண்ணா, இவங்கள பார்க்கல வச்சு அடிச்சிருக்கண்ணே. இவங்க எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, இவங்களை நான் தூக்கிட்டு வரேண்ணே. அண்ணா, இவனை இங்க வச்சிருங்க, நம்ம வந்து செய்வோம். ப்ரோ ஏற்கனவே எனக்கு 1/2 hour லேட் ஆச்சு ப்ரோ. என்னடா எதுக்கு எடுத்தாலும் ப்ரோ ப்ரோக்குறா? அண்ணா, உன்னை பொம்பளை புரோக்கர்னு சொல்றானே. என்னது? நோ நோ நோ. நான் பொம்பளை புரோக்கரா? ப்ரோ நோ. அடிச்சு தொங்க வராதீங்க. யாருக்கிட்ட? கீர்த்தி எப்படி இருக்க? நான் பரவாயில்ல. ஆனா என்னப்பா என்னாச்சு? அம்மா தான் மனசடிச்சு போயிட்டாங்க. இருக்காதா பின்ன? உங்க அப்பா மிலிட்டரியில இருக்கும்போது உங்க சித்தப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு. சரி, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அவர் உங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பியா? சிச்சி இல்ல, என் அம்மாவோட தூரத்து சொந்தம். எனக்கு சித்தப்பா முறை. ஓஹோ, சரி வீடியோ வந்துருச்சு, அப்புறம் பேசுறேன். டேய், யாரா நீங்க? யார் வீட்டில் வந்து என்ன சீன் போட்டுனுக்கிறீங்க? யாரா நீ? ஏய், ஒழுங்கா உட்கார்றா.
யாரை கேட்டா ஏன் ஆப்பிள் எடுத்தேன்? யார் இடத்துல வந்து சீன் போட்டு நிற்கிறீங்க? செஞ்சிருவேன். டேய், நீ என்ன சாப்பாடு வாங்க அனுப்போதே தெரியுண்டா இது மாதிரி எதாவது நடக்க போகுதுன்னு. ஆம்பளைங்களோட ஆயில் மசாஜிங். மச்சான் இந்த அண்ணனுக்கு தான் மச்சான் பார்க்கு ரோட்ல போட்டு பொருட்டி அடிச்சவங்க. பிரதர்ஸ், நைஸ் மீட்டிங் யூ. வெல்கம் ஹோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே விளாட்லாம். கேரம் போர்டு விளையாடுவீங்களா? செஸ்ஸு மேலே ஒரு ரூம் இருக்கு, நாமெல்லாம் படுத்து தூங்கிட்டு பொறுமையாவே போகலாம். நம்ம வீடு மாதிரி தான். அண்ணே, உங்க பொண்ணு மோனிஷா நல்லா இருக்கா? ஏய் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா. கல்யாணம் ஆகலாம் என்னண்ணா? உங்க பொண்டாட்டி நல்லா இருக்குதானே? கீழே வாசா என்ன கூட்டாரு வா போலாம். டேய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. ஏய் பட்னு வாடா. நான் இல்லடா, நான் இங்க விட்டுருங்கடா. இப்படி. ஐயோ நான் படியேடா. ஐயோ உட்காருடல. ஏய் நம்ம ஆயுதத்தை எடுத்து அவன் கண்ணில் விடுங்கடா. அண்ணா, சார் நீங்க நினைக்கிறதா அங்க இல்ல சார். ப்ளீஸ் சார். லெமன் ஜூஸ் மச்சான், லெமன் ஜூஸ். இப்போ இவங்களால நம்ம போற இடத்த கண்டே பிடிக்க முடியாதுடா. டேய் வாடா. ஜாக், எங்கடா இருக்கோம்? தெரியலையே மச்சான், கண்ணு வேற எரியுது. அண்ணன் முக்கியமான வேலை செய்றாரு. நல்லா இருக்குது. டேய் சரியா புறா. சரிண்ணா. டேய் கொல்லடா. ஐயோ உண்மையோட கொல்ல. ஐயோ இவனுங்களை அப்படியே கசக்கிட்டு இல்ல சார். பயமா இருக்கு சார். இவனு தானே நம்ம பேக்க போட்டது. ஐயோ கத்தி. இவனுங்களா பேக்க போட்டானுங்க. வாணே எப்படி போட்டுக்கிறாங்க பேக்க. வாணே சொருவுன அவனை குத்தி போட்ட மாதிரி ஒன்னையும் போட்டிருப்பேன். ஆனா ஒன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியெல்லாம் ஐயர் வச்சு தானே பண்ணுவாங்க. எனக்கு மந்திரம் கூட தெரியாதுண்ணே. மொக்க ஜோக். ஆமாண்ணே. டேய் மொக்க ஜோக். அது அவன் மொக்க ஜோக். மொக்க ஜோக். மொக்க ஜோக். என்கிட்ட நல்ல ஜோக் இருக்கு. அண்ணே, இவன் நல்ல நல்ல ஜோக்கா மொக்க ஜோக். டேய் மொக்க ஜோக். I got it. Onion, my weapon. Yes! 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 டேய், என் கூட இருந்த பேக்கையே போட்டீங்கடா. ஆனா பேக் யாருன்னு தெரியாதுண்ணா. யாரு அந்த பேக்? இவனுக்கு 2 பேர் தானே பேக்க போட்டது. காட் ப்ராமிஸ், அந்த பேக் எப்படி இருக்கு கூட தெரியாதுண்ணா. வாங்கடா. போடா போ. போடா. அங்க மடக்கி போட்டிருக்க ஆணியை பாருங்கடா. ஹாய் ப்ரோ. டேய், உனக்கு ஆய் வந்து அங்கேயே போடா. இங்க பார், எனக்காக ஒன்று செய்றீங்க. என் பேக்க எப்படி யாருக்கும் தெரியாம கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி புதுசா பதவி வைக்க போற சிஎம் கொலை பண்றீங்க. எனக்கு கூறீங்க சப்பா மேட்டுக்கு இந்த கூக்குறீங்க. அண்ணா, இந்த மூஞ்ச பாருண்ணா, ஏன் மூஞ்ச பாருண்ணா, அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லண்ணா.
டேய் அண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? வேட்டியா வந்துருச்சுண்ணே. ஃபினிஷ். டேய் நான் சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்க வேலையை விட்டுருங்க. சரியா? ஒரு நாள் டைம் தரேன், போங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, எப்படி பண்ணணும்னு பிளான் பண்றதுக்கு. தப்பிக்க நினைச்சீங்க. சரிண்ணா. சாரிடா, போங்கடா. எலுமிச்சை மரத்தை கண்ணில் ஊத்துறா. டேய் பாடி டிஸ்போஸ். சரி 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 சரி. ஏய் என்னடி இது? என்னடி செய்யறது? கையடி. நீ கை வைக்கிறதுனால அவன் என்ன சாகாம இருக்கான். செத்து தொலைட்டோம். விடு. ஐ ஜாலி.